மாண்புமிகு தமிழக மக்களே, நீங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடமிருந்து எப்படி இலவசத்தை பெற்று நீங்கள் பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் அவர்களிடமிருந்து நேர்மையையும் தன்னம்பிக்கையையும் சரியான பாதையில் செல்கிறதையும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களால் எதிர்பார்க்க முடியாது. எனவே லஞ்சம், இது இலவசம் என்பது ஒரு வகையான லஞ்சம் என்றே நான் கருதுகிறேன். இந்த ஒரு வகையான லஞ்சத்தை நீங்கள் பெறாவிட்டால் நாம் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் நிலைப்பாடுடனும் ஏதாவது தவறுகள் நடக்கும் பொழுது அதை சுட்டிக்காட்டி நம்மளால் அதற்கான தீர்வுகளை காண முடியும். நீங்கள் லஞ்சமாக பெறக்கூடிய பணத்தை பெற்றுவிட்டால் நீங்கள் எவ்வாறு நேர்மையையும் நியாயத்தையும் கேட்க முடியும்? உங்களால் கேட்க முடியாது. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த இலவசம் என்னும் மறைமுகமான லஞ்சத்தை பெறுவதை நிறுத்துங்கள். இலவசம் என்னும் மறைமுகமாக பெறும் லஞ்சத்தை நிறுத்துங்கள். அப்படி நிறுத்திவிட்டால் நாம் நேர்மையாக இருக்கும் பொழுது அரசாங்கம் கண்டிப்பாக நேர்மையாக நடப்பதற்கான அறிகுறிகள் அனைத்தையும் தென்படும். நீங்கள் இவ்வாறு செய்யாததால் கடந்த காலங்களிலே நீங்கள் லஞ்சத்தை பெற்று சிறு தொகைகளை பெற்று மற்ற விலைவாசிகள் மற்றும் அனைத்தையும் உயர்வாக பெறப்பட்டு இந்த தமிழகம் மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி உங்களை பல சுய சிந்தனை இல்லாமல் உங்களை ஆக்கிவிட்டார்கள். அவ்வாறு ஆக்காமல் நீங்கள் சுய சிந்தனையோடு மறைமுகமாக பெறும் இலவசம் எனும் லஞ்சத்தை தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படி நிறுத்தும் பொழுது நீங்கள் சரியானவர்களாக குடிமகனாக, தமிழ்நாட்டின் குடிமகனாக கருதப்படுகிறீர்கள். அவ்வாறு கருதப்படும் பொழுது நீங்கள் எந்த ஒரு சரியில்லாத செயல்கள் நடக்கும் பொழுது அதை உணர்ந்து அதை கேட்கக்கூடிய ஒரு பண்பை உருவாக்க முடியும் உங்களால். அப்படி இல்லாமல் மறைமுகமாகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இலவசம் எனும் லஞ்சத்தை மறைமுகமாக பெறும் பொழுது நம் நியாயத்தையும் நேர்மையையும் எப்படி நிலைநிறுத்த முடியும் என்பது எனது வாதம். எனவே தயவுசெய்து நீங்கள் அதை தவிர்த்து ஒரு நல்ல செயல்பாட்டையும் சிந்தனையோடும் செயல்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.